ஒன்னோட ஒன்று பெஸ்ட்டுங்க. பைபிள் எனக்கு ரொம்ப பெஸ்ட். இன்னைக்கு படிச்ச ஒரு பெஸ்ட்டான விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சொல்லி தரதுக்கு முன்னாடி திரும்பியும் சொல்லிக்கிறேன். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது ஒரு மார்க்கமே. அன்பை பொழிகிற ஒரு மார்க்கம். அன்பு தான் இதில் ஃபுல்லாகவே இருக்கிறது. லைக் பைபிளை வந்து கிறிஸ்டியன் தான் படிக்கணும், இந்து தான் படிக்கணும், முஸ்லீம் தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. யார் வேணா படிக்கலாம். நல்ல விஷயங்கள்ல சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்து எந்த விஷயத்த வேணா கற்றுக்கலாங்க. வாட் எவர். ஓகே, இன்னைக்கு நான் ஆக்சுவலாக இந்த ஒரு வேர்ஸை நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன். பட் இன்னைக்கு நான் திரும்ப அந்த வேர்ஸை ப்ரீச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டச்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப ஆசையாக இருந்தது, அதை சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். தட்ஸ் வை ஐ எம் கோயிங் டு டீச் யூ கைஸ். ஓகே, நான் குயிக்காக போயிடுறேன். பைபிளில் வந்து ஒரு 14 சாப்டர் பால்ன்ற ஒரு கேரக்டர் எழுதினார். பால். ஓகே, பவுல் வந்து ஒரு பயங்கரமான மனுஷன், சரியான ஒரு மனுஷன். அவரை பற்றியான ஸ்டோரி அப்புறமேட்டு பார்க்கலாம். அவர் வந்து சர்வன்ட் ஆஃப் காட், அவர் கூட இருக்க ஒரு சர்வன்ட் ஆஃப் காட். தீமோத்தேயுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. 6th சாப்டர் 6th verse 7, 8 இந்த 3 verse நான் படிச்சுட்டு மீதியான காரியங்களை உங்களுக்கு சொல்லி தரேன். வாட் ஐ லேர்ன் ஐ டீச் யூ. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். போதும். ஓகே, இன்னைக்கு நம்ம இது பெஸ்ட், இதை விட அது பெஸ்ட், அதோட அது பெஸ்ட்னு போறனால தான் இன்னைக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றோம். ஓகே, இப்போ ஒரு கார் வாங்குறோம், அதோட அடுத்த ஒரு வருஷம் விட்டுறான். இப்போ ஐஃபோனே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் 15 Pro வச்சிருக்கேன், 18 வரைக்கும் வரப்போகுது, 17 வந்துருச்சு, வாங்க போறேன்னு கேட்கறாங்க. இல்ல காசு இல்லை, இஎம்ஐ போட்டு தான் வாங்கணும், கடன்ல மாட்டிப்போம், தேவையில்லாத பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் பெஸ்ட்னு தேடி போய் தான் நிறைய விஷயங்களை மாட்டிக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்களேன். இந்த 3 முடிச்சிடறேன். லைக் 7th சாப்டர் பார்த்தீங்கன்னா 7th verse பார்த்தீங்கன்னா, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அதான் உண்மை, நமக்கு தெரியும். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவுவோம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஓகே, இந்த வேர்ஸ் வந்து இந்த 3மே சரியானது. போதும்னு நினைக்கிறது இல்லை நம்ம. ஓகே, ஈவன் நானுமே ஃபர்ஸ்ட் எப்படின்னா போட்டிருக்கேன், இந்த அண்டர் ஆர்மர் இருக்குல்ல, அண்டர் ஆர்மர் கிரேஸ், அண்டர் ஆர்மர் பைத்தியம், அண்டர் ஆர்மர்ல புதுசாக லான்ச் பண்ணிட்டா வாங்கணும், இஎம்ஐ போட்டுனா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். போதும். ஓகே, காசு இருக்கும்போது வாங்குறது. இப்போ காசு இருந்தா ஓகே, நமக்கு தேவை அப்படின்னா வாங்குறது. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பண்ணேன். இன்னைக்கு நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவன் அதை வாங்கிட்டான், அதனால நான் வாங்கணும் அப்படின்னு போட்டி போட்டு வாங்கிட்டு அவனோட பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறதோட நீங்க உங்களுக்கு பெஸ்ட்டா இருங்க. பெஸ்ட் எப்பவுமே எப்படின்னா நமக்கு நம்ம பெஸ்ட்டா இருக்கோமா அப்படின்றத. இன்னைக்கு நம்ம அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி தான் இந்த பெஸ்ட்டை பார்க்குறோம். அதனால தான் வேர்டு கிளியரா சொல்லுது. இப்போ ஆண்டவர் மேல லைக் தீமோத்தேயு சொல்றாரு. தீமோத்தேயு கிட்ட வந்து யார் சொல்றா? லைக் பால் சொல்றாரு. பாலுக்கு ஆண்டவர் பேசின ஒரு சில வார்த்தைகள்லாம் தீமோத்தேயுல ஷேர் பண்றாரு. தீமோத்தேயு, எங்க வேணா போதும்னு நினை, அவன் அதை பண்றான் இதை பண்ணான்னு சொல்லி எதையும் ஆசையை இது பண்ணிக்காத. நம்ம வந்து உலகத்துல இருந்து எதையுமே எத்தனை வரல, எதையும் எடுத்துட்டு போறது இல்லை. சொன்னல போதும். திஸ் இஸ் மோர் தென் என் சாப்பிட. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வீடே இல்லைங்க. சொந்த வீடை கடவுள் கொடுத்துருக்காரு. ஓகே, சைக்கிளில் போயிருந்தேன், லிஃப்ட் கேட்டு போயிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிக்கும்போது சொல்றேன். அப்புறம் பைக்கில் போயிருக்கேன். டியோவில் வச்சிருக்கேன். அப்புறம் இப்போ கார், ஒரு ஆல்டோ கார் தான். எனக்கு வந்து மழை பெஞ்சா வெயில் அடிச்சா என் மேலே படாமல் இருந்தா மோர் தென் என் இது போதும். இது கடவுள் ஒரு காரை கொடுத்துருக்காரு. இப்போதான் இந்த காரை என் பேருக்கு சொந்தமாகவும் மாத்தினேன். ஓகே, இப்போ என் பேர்ல நேற்று தான் வந்தது. திஸ் இஸ் மோர் தென் என். நம்ம எப்போ நமக்கு வந்து போதும்னு நினைக்கிறோமோ பெஸ்ட்டுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு ஒன்னோட பெஸ்ட்னா இன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கு, லவ் பண்ணி இன்னைக்கு நிறைய பிரேக் ஆப்ஸ், நிறைய டிவோர்ஸ்